ராம் சீதா சீரியல் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம ராம்லேருந்து எல்லாரும் வந்து ஹாலில் தான் வந்து இருக்காங்க. அன்பும் அஞ்சலிக்கும் ஆசீர்வாதம் பண்ண போகிறீங்களா இல்லையா? ஆசீர்வாதம் பண்ணணும்னா ஜோடியாக இருந்து தான் பண்ணணும். சேதுராமா உனக்கு புரியுதில்ல அப்படின்னு சொல்லும்போது, மகாலட்சுமி நீ பண்ணுவியா மாட்டியா? நான் வந்து பண்ண மாட்டேன். ஏன் விருப்பப்படி அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. ஓ இது எப்படி இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி சிவப்பி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம அன்போட அம்மா, இவங்க பெத்த பொண்ணா இருந்தா தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாமே செஞ்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையை வந்து சீர் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் யார் பெத்த பொண்ணா இருச்சு, நீ இந்த பொண்ணுக்கு சித்தி தெரியுமா, உன்னோட அக்கா பொண்ணு, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருந்திருந்தால் ஆசீர்வாதம் பண்ணியிருப்ப. உங்கள் அக்காவாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாளோ அதுதான் இந்த பொண்ணுக்கு பண்ணணும். ஆனால் நீ திமிரு பிடிச்சவளாச்சே, அப்போனா ஓரமாக போய் நில்லுனோட ஓரமாக போய் மகா வந்து நிற்கிறாங்க. செம்மையாக வந்து நோஸ் கட் பண்ணி விட்டாங்க. அந்த இடத்துல நம்ம சிவப்பி வந்து மகாவை ஒன்று வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. சேதுராமா, சுபாஷ்னா யார், அதுவும் வந்து உனக்கு அப்பாவுக்கு ஈடு இணையான ஒரு சொந்தம் தான், காலில் வந்து விழுங்கன்னொன்னே, பரவாயில்ல நீங்கள் ரெண்டு பேராவது ஜோடியாக வந்து ஆசீர்வாதம் பண்ணி குழந்தைங்க நல்லா இருப்பாங்கன்னு சொன்னீங்களே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சிவப்பி, ஒன்று அண்ணங்காரனும் அப்பா ஸ்தானத்துக்கு ஈக்குவலான ஆள் தான், காலில் விழுந்தோன்னா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அஞ்சலி நீ நல்லா இருப்பாமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் வந்து மனசார வந்து வாழ்த்துறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் எல்லாம் வந்து கேஷுவலாக வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து பேசுகிறாங்க. இந்த வீட்டில் எது கிழக்குனே தெரிய மாட்டேங்குதுன்னு சிவப்பி வந்து கேட்டோன்னே, இதான் கிழக்கு, அடுத்து என்ன செய்யணும், சரியாக வந்து செய்ய வேண்டியதானே சீதா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நீங்களே சொல்லிட்டீங்கன்னா செஞ்சிடலாம். முன்னெல்லாம் கல்யாணத்துக்கெலாம் அம்மா அப்பா கூட்டிகிட்டு போயிருக்காங்களா இல்லையா, சொல்லு, ராஜசேகரும் உமாவும் கூட்டிகிட்டு போனாங்களா இல்லையா, நீங்கள் எதை சொல்ல வரீங்க எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சீதா வந்து பேசும்போது, பாலும் பழம் கொடுக்கணுமா வேணாமா, எப்படி ரெடி பண்ணணும் தெரியலையே, அட ராமா ராமா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிவப்பி. இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு இதுவே புரியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சொம்பு வந்து கொடுக்குறாங்க. இதில் பாலை நிறையா போட்டு சர்க்கரையை நிறையா போட்டு வாழைப்பழத்தை வந்து உள்ளே போட்டு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கி கொண்டு வா, இதுக்கு பேர் தான் பாலும் பழமும் சரியானோன்னா அதே மாதிரி ஒரு இது வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஏய் பொண்ணு மாப்பிள்ளைக்கு பாலும் பழம் உட்கார வச்சு கொடுக்கணுமா, நிற்க வச்சு கொடுக்குறீங்க, யாராவது சேர் எடுத்துகிட்டு வாங்க. அஞ்சலியோட தங்கச்சிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம சிவப்பி. அன்போட அம்மா, சீக்கிரம் வந்து சேர் எடுத்துகிட்டு வரணும்னா எடுத்துகிட்டு வர மாட்டிங்களா, எவ்வளோ சோம்பேறியாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னேன். சேர் எடுத்துகிட்டு வந்து உட்காடுறாங்க. ரெண்டு பேருக்கு மாறி மாறி ஊட்டி விட்றாங்க. நம்ம ராமும் ஊட்டி விட்றாங்க, சேதுராமன் சுபாஷ் எல்லாரும் அன்பா பசமாக வந்து ஊட்டி விட்றாங்க. அந்த இடத்துல இந்த பாலும் பழம் எவ்வளோ இனிக்குதோ அதே மாதிரி தான் இவங்க வாழ்க்கை ஃபுல்லாக வந்து நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருக்கணும். அதுக்காக தான் பாலும் பழம் கொடுக்கறதுங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு மருதாணி வந்து வச்சா நல்லா இருக்கணும், போனா வந்து ஆசைப்பட்றாங்க. எப்போ பார்த்தாலும் மருதாணி மருதாணி, எனக்கெல்லாம் காப்பி தண்ணியெல்லாம் யாரும் தருவீங்களா மாட்டிங்களான்னு சொல்லி சிவப்பி வந்து கேட்டோன்னே, அவ்வளோதானே போட்டுட்டா போச்சு. செல்வி வந்து கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல அஞ்சலியோட தங்கச்சிங்க, உங்களுக்கு போட தெரியாதா, எதுவாக இருந்தாலும் செல்வி தானா, சரி காஃபி போட்டு வரேங்கிறாங்க. டிகாஷன் காஃபிலாம் போடாதீங்க, சுக்கு மிளகு ஏலக்காய்லாம் போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமேட்டு தான் நீ எனக்கு காஃபி போட்டு தரணும். அதே மாதிரி போட்டுக்கா, கருப்பட்டி காஃபி, சக்கரை வந்து போடக்கூடாது சரியா அப்படின்னு சொன்னேன். சூப்பராக போட்டு தந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து செல்வி மட்டும் கொடுக்கணும்னு போயிட்டு காஃபி எடுத்துகிட்டு வரலான்னு இருக்காங்க. டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அன்பு அஞ்சலி அப்புறம் அஞ்சலியோட ரெண்டு தங்கச்சிங்களும் உட்காந்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து சிவப்பி இருக்கப்ப மருதாணி வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அன்பு கைக்கு அஞ்சலியோட ரெண்டு தங்கச்சிங்களும், என்னம்மா நீ இப்படி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏய் நீ எல்லாம் ஒய்ஃபோட வந்து எப்படி சிரிச்ச முகமாக பேசிக்கிட்டு இருக்கியோ அதே மாதிரி தாண்டா குழந்தைகள்கிட்டையும் நீ சிரிச்ச முகமாக வந்து பேசி வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க தலையில் வந்து அடிச்சுக்கிறாங்க. பரவாயில்லையே உங்கள் அம்மா வந்து உங்களை விட மிகப்பெரிய கெட்டிக்காரியங்களாக இருக்காங்க போல இருக்குங்கிற மாதிரி தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கலாய்க்கிறாங்க. அம்மா என்னம்மா எப்படியெல்லாமா ட்ராக் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இப்படி தாண்டா கலகலப்பாக இருக்கணும், உனக்கெல்லாம் ஒன்றும் புரியாது அப்படின்னு சொல்லும்போது, மாம்சு நீ முதல்ல லவ் சொன்னியா இல்லை அஞ்சலி வந்து முதல்ல லவ் சொன்னாலா, ஏன்டி சத்யா வந்து அவசரப்படுறேன்னு பிரியா வந்து பேசுகிறாங்க. ரெண்டு பேரும் முதல்ல எங்கேருந்து வந்து சந்திச்சிங்கன்னு சொல்லுங்கன்னொன்னே, கோயிலில் வந்து ரெண்டு பேரும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் வந்து விளக்கு வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அஞ்சலிக்கிட்ட தீப்பெட்டி இல்லை. தீப்பெட்டி கொடுக்குறீங்களா, விளக்கு வச்சு ஏற்றுனா அவங்களோட இதுதான் நடக்கும்னு சொல்லுவாங்க வேண்டுதல், அதனால தான் தீப்பெட்டி வந்து கேட்குறேன்னு சொன்னோன்னே தீப்பெட்டி வந்து வாங்கி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எப்படி ஏற்றணும்னு தெரில, முன்னே வந்து தீப்பெட்டி வந்து ஏற்றி கொடுக்குறாங்க, விளக்கு வந்து ஏற்றுறாங்க. அந்த இடத்துல நம்ம அஞ்சலி வினய் வந்து அவங்களே பார்த்துக்கிட்டே விளக்கேற்றுறதுனால கையெல்லாம் வந்து அப்பப்போ வந்து சுடுது, ஊன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம அஞ்சலி வந்து பார்த்துட்றாங்க. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் செம கடுப்பில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கப்ப, இப்படியெல்லாம் தான் மீட் பண்ணாங்களா, ஒன்றும் புரியலையே அப்பன்னு பார்த்து நம்ம அன்பு ஃபோனுக்கு வந்து ரிங் வருது. அவங்க அம்மா தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஃப்ளாஷ்பேக்கில் ஃபோனை வந்து எடுத்துறீங்களா, கையெல்லாம் எண்ணெயாக இருக்குன்னொன்னே பேக்கெட்லேருந்து
ஃபோன் எடுத்து அப்படியே காதுகிட்ட வந்து வைக்கிறாங்க. டேய் நீ அமெரிக்காவுக்கு போகணும் சரியா? அதுக்கான வேலையில் தானே பார்த்துட்டு இருக்க? ஆமாம்மா இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியாச்சு. கூடிய சீக்கிரம் வந்து போயிடுவோம்மா. நான் சந்தோஷமாக வந்து அங்கே கை நிறைய சம்பாதிக்க போகிறேங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல. ஓகே ஓகேடா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் உள்ளூரில் வேலை இல்லையா? இல்லைங்க அம்மாவோட ஆசைங்க. கண்டிப்பாக நாங்கள் போய் தான் ஆகணும், செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அஞ்சலி கிட்ட. அடுத்த நாள் வந்து யதார்த்தமாக வந்து 2 பேரும் வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணுறப்ப அப்போ தான் சத்யாவும் பிரியாவும் மாலை வாங்குறதுக்காக வந்து வெளியில் போகிறாங்க. 2 பேரும் கியூட்டாக அழகாக பேசும்போது, உங்களை யதார்த்தமாக வந்து பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏய் நீ எங்கேயோ போயிட்டு இருந்தேன், என்னை பார்த்ததுனால தானே நான் ஃபாலோ பண்ணிட்டு கோயிலுக்குள்ளே வந்தேன், எனக்கு என்ன தெரியாது நினச்சியாங்கிற மாதிரி அஞ்சலி வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏங்க உங்கள் ஃபோன் நம்பர் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டக்குன்னு வந்து அஞ்சலி வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அன்பு மட்டும் நிற்கிறப்ப அவங்க 2 தங்கச்சிங்களும் எங்கே போனா அஞ்சலி ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி கோயிலுக்கு பின்னாடி எல்லாம் தேடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சத்யாவும் பிரியாவும் அஞ்சலி வந்துடுறாங்க. உங்களோட பாதுகாப்பு படையை சேர்ந்தவங்களா? ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கப்ப, ஃபோன் நம்பர் தர வேணாங்க, உங்கள் ஃபோன்லேருந்து என் நம்பருக்கு மட்டும் ஃபோன் பண்ணிடுங்க, அது போதும் அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் வந்து அன்பை வந்து பரிமாறிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக பேசும்போதே ஐ லவ் யூன்னு சொல்லிடுறாங்க அடுத்த சீன்லேயே. ஓ இப்படி தான் காதல் காட்சி இருந்திருக்கா? அஞ்சலி சாதாரண பொண்ணுன்னு பார்த்தா எப்படியெல்லாம் காதல் வச்சிருக்கா? இவங்க 2 பேரையும் சேர்ந்தெல்லாம் வாழ விட மாட்டேன், ஏதாவது பண்ணி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பேன் தான் அந்த இடத்துல மகாலட்சுமி வந்து யோசிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்ணணும். இன்னைக்கு வளர்பிற நட்சத்திரம் வந்து நல்லா இருக்குது, மூர்த்த நேரமாக இருக்குது. அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தா தேய்பிறை ஆகிடும், இதிலலாம் வைக்க முடியாது. நல்ல நாள் பார்த்து தான் வந்து எல்லாம் வந்து செய்யணும். இன்றைக்கி நல்ல நாள் வந்து போச்சுன்னா அடுத்த 15-20 நாளைக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் இன்றைக்கி தான் பண்ணணும், நானே ஏற்பாடு பண்ணிடுறேன்னு சீதா பேசுகிறாங்க. எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டா எப்படி? இந்த வீட்டில் பெரியவங்க இருக்காங்களே, யார் யார் என்னென்ன செய்யணுமோ அதுதான் அவங்கவுங்க செய்யணும் அப்படின்னு சொன்னேன். சரி இப்போ மகாலட்சுமி கிட்ட தான் பெர்மிஷன் கேட்கணும்னா அவங்க வந்து சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டு முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. இல்லை இவங்க 2 பேரும் பிரிக்க தான் பார்ப்பாங்க. ஏன்டா என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே மீராக்கா வந்து நடந்ததெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சிவப்புக்கிட்ட சீதா கல்யாணம் நடந்துச்சா அவங்க வந்து பிரிக்கணும் தான் பார்த்தாங்க. சீதா கல்யாணம் பண்ணது சுத்தமாக பிடிக்கல சீதாக்கும் ராமுக்கும். அப்போனா அவளுக்கு சீதாக்கு நம்ம அன்புக்கு அஞ்சலிக்கும் கல்யாணம் பண்ணதில் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு பேசிக்காகவே வந்து கல்யாணம்னா பிடிக்காது போல இருக்குது. ஏன்டி இவ இப்படி இருக்கா? இவங்க 2 பேரும் பிரிக்கணும்னு தான் பார்த்தாங்க. வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனையாச்சு, கோச்சிக்கிட்டு வந்து வெளியில் வந்து போயிட்டாங்க. நம்ம ராமும் சீதாவும் அங்கே தான் இந்த மாதிரி இவங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. ஓ அப்படியா? அப்படியெல்லாம் என் பசங்களெல்லாம் விட்டுற மாட்டேன், பெரியவங்க ஆசீர்வாதத்தோட இன்றைக்கி நடந்து தான் தீரும், இதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னொன்னே இது எல்லாத்தையும் வந்து அர்ச்சனா வந்து கேட்குறாங்க. மகாலட்சுமி நீ ஒரு கணக்கு போட்டால் அவங்க ஒரு கணக்கு போடுவாங்க போல இருக்கு. இப்போ இனிமேட்டு அவங்களுக்கு சாந்தி முத்தம் வந்துச்சுன்னா எதுவுமே செய்ய முடியாது. நிச்சயம் அவங்க 2 பேருக்கும் விவாகரத்து வாங்காமல் நான் விட மாட்டேன். விவாகரத்து கண்டிப்பாக வந்து வாங்குவேன். கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது. இன்றைக்கி என்ன பண்ண போகிற? அதான் அவங்களே சொல்லி ஐடியா கொடுத்துருக்காங்களே, இன்றைக்கி பண்ணலன்னா இன்னொரு 15-20 நாள் தள்ளி போகணும். அந்த 15-20 நாளில் இவனுக்கே நல்ல வேலையாக வந்து சீக்கிரம் வந்து டக்குன்னு வாங்கி கொடுத்துருவேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இவன் அன்பு மட்டும்தான் அந்த ஊருக்கு போவான். அன்பு போன கையோடய வந்து விவாகரத்து வந்து என்னென்ன செய்யணுமோ அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் அஞ்சலிகிட்ட கையெழுத்து வாங்கி நான் அனுப்பிச்சி வச்சுருவேன் அவனுக்கு பேப்பர். அதுக்கப்புறம் என்ன அஞ்சலி யாரோ நம்ம அன்பு யாரோ இதுதான் நடக்க போகுதுன்னு அர்ச்சனா கிட்ட வந்து பேசுகிறாங்க. எது எப்படியா நான் என்றைக்குமே உன் கட்சி தான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அர்ச்சனா வந்து பேசுகிறாங்க நம்ம மகாலட்சுமி கிட்ட.